ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பனை ஓலை பெட்டி செய்ய போகிறோம். அதுக்கு நீங்கள் பனை ஓலையை இந்த மாதிரி ஒரே ஈவனாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ரெட்டை நம்பரில் இருக்கணும். 10 பீஸு இல்லைன்னா 12, 14, 16 அப்படியே ரெட்டை நம்பரில் இருக்கணும். கட் பண்ணி வச்சுருக்கதை என்ன பண்ணுறோம், நம்ம இந்த மாதிரி தண்ணியில் முக்கி ஈரமாக இருக்கணும். அப்போ தான் கொஞ்சம் நல்லா இருக்கும், மடக்கும்போது உடையாமல் இருக்கும். அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அகலத்தில் 6 ஓலை, நீளத்தில் ஒரு 6 ஓலை வச்சு நம்ம என்ன பண்ணணும்னா ஒன்றுக்கு மேலே ஒன்று போட்டு எடுக்கணும். இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு என்ன பண்ணணும்னா 6 ஓலை இப்படி போட்டுட்டு 6 ஓலை இப்படி போடுறோம். ஒன்றுக்கு மேலே ஒன்று இருக்கணும். அப்படி வச்சு நல்லா நெருக்கமாக வச்சுடுங்க. நெருக்கமாக வச்சுட்டு என்ன பண்ணணும், கீழே இருக்க ஓலையை மேலே தூக்கி விடுறோம். நல்லா மடக்கி விடணும். நல்லா அப்போ தான் ஸ்டிஃபாக நிற்கும். எல்லா சைடும் அப்படி கீழே கிடக்கிற ஓலையே இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு பிறகு என்ன பண்ணுறோன்னா நம்ம மடக்காத ஓலையை இப்படி பின் சைடு வச்சு மடக்கி விடுறோம். அப்புறம் என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இது கிரிப்புக்கு இதில் ரப்பர் பேண்டு கூட போட்டுக்கலாம். புதுசாக பழகுறவங்க ரப்பர் பேண்ட் போட்டுக்கலாம். ஆல்ரெடி பழகுனவங்க இந்த மாதிரி வச்சுக்குவாங்க. கால் இடுக்கில் வச்சுட்டு இதில் மொத்தம் 6 இருக்குல்ல, அதில் பாதி 3க்கு அடுத்தது 4லேருந்து மடக்கணும். இப்படி வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு ஒன்றுக்கு மேலே ஒன்று உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், எது மேலே போடணும் எது கீழே வைக்கணுன்ட்டு உங்களுக்கே தெரியும். அப்புறம் இதை அப்படி தூக்குவீங்க. இப்போ 3 பீஸ் இங்கே கிடக்கும், 3 பீஸ் இங்கே இருக்கும். என்ன பண்ணுறோம், 6 பீஸில் அதை 2ஆக டிவைட் பண்ணால் 3க்கு அடுத்ததில் நம்ம என்ன பண்ணுறோம், இப்படி மடக்கிறோம். நல்லா பக்கத்தில் நெருக்கமாக வச்சு மடக்கணும். நல்லா மடக்கி விடுங்க. அப்போ தான் இந்த கலந்துட்டு வராது. அடுத்தது 6ல் 3 விட்டுட்டு என்ன பண்ணணும், 4ஆவதுலேருந்து மடக்கணும். ஒவ்வொன்றுலேயும் இப்போ 6 பீஸ்னால் அதை 2ஆக டிவைட் பண்ணி அடுத்த நம்பர்லேருந்து மடக்கணும். 6 பீஸ்னால் அதில் பாதி 3க்கு அடுத்தது 4. அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி 4 சைடும் நீங்கள் மடக்கணும். நல்லா மடக்கி விட்டாதான் கலந்து வராது. பழகுறவங்கெல்லாம் ஃபஸ்ட்டு நல்லா மடக்கி விட கற்றுக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். தண்ணி தெளித்து மடக்கி விட கற்றுக்கணும்.
ஒன்றுக்கு மேலே ஒன்று மடக்கி விட்டுட்டே இருங்க. உங்களுக்கு எவ்வளோ உயரத்துக்கு வரணுமோ அது வரைக்கும் வச்சுட்டு விட்டுறணும். இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னா இதை வந்து இந்த மாதிரி மடக்கி விட்றோம். உள் சைடு வரதை இந்த மாதிரி விடுறோம். உள் சைடு போகிறத என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி மடக்கி விட்றோம். இதெல்லாம் உள் சைடு போகுது, உள் சைடு போகிறத இந்த மாதிரி மடக்கி விட்றேன். இந்த மாதிரி உள் சைடு போகிறதெல்லாம் அப்படியே நம்ம வந்து என்ன பண்ணணும், வி ஷேப்பில் வந்து வெளி சைடில் சொருகிறோம். அப்புறம் என்ன இன்னும் ஒரு பீஸ் இருக்குல்ல, அதை வந்து இந்த சைடு திருப்புறோம். அந்த பேசிக் வந்து நம்ம வந்து முக்கு திருப்புறது மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அது வந்து எப்படிங்கிறத தெரிஞ்சிட்டாலே நீங்கள் வந்து பனவலை பெட்டி ஈஸியாக பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாம் என்ன பண்ணணும், அதை வந்து உள்ளே சொறி விட்டுறணும். பனை ஓலை நிறைய ரெடியாக இருக்குது. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நாங்கள் வந்து கட் பண்ணி கொரியர் பண்ணி வைக்கிறோம். வேணும்னா சொல்லுங்கள். Thank you, friends.